வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு புதுசு வீடியோ ப்ரெசன்டேஷன்ல நான் வெல்கம் பண்ண போறேன். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராஜெக்ட் தான். அச்சீவர்ஸ் கிங்டம் ஃபுட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த கம்பெனி மோட்டோ மில்லட்ஸ் டு மில்லியன்ஸ் கேட்குவேன். மில்லியன்ஸ் நமக்கு தெரியும். ஓல்டு டைம் முதலுக்கு நாம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம் தான் மில்லட்ஸ். ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணி கொண்டே இருக்குது. பட் இன் பிட்வீன் அந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு நம்ம பேக்வேர்ட் போயாச்சு. நம்ம ரைஸ், வீட்டு அதெல்லாமே யூஸ் பண்ணி முன்னோட்டு வந்தாச்சு. 2023 முதலுக்கு வேர்ல்ட் ஓவர் மில்லட்ஸ் ரீயூஸ் பண்ணதுக்காக ப்ரமோஷன் நடந்து கொண்டே இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணிட்டா என்ன ஹெல்த் அட்வான்டேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ், எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், கான்ஃபரன்ஸ் அதெல்லாமே நடத்தி கொண்டிருக்குது. பர்டிகுலர்லி இந்தியா பார்க்கும்போது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் இந்த சப்ஜெக்டுக்காக ஜாஸ்தி ப்ரமோஷன் இப்போ நடத்தி கொண்டிருக்குது. என்னன்னா மில்லட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை டெவலப் பண்ணிட்டா மெஜாரிட்டி பீப்புளுக்கும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ரிலீஸ் ஆகுதுக்கு, ரிவீல் ஆகுதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிடும். என்னன்னா மில்லட்ஸ் ட்ரை லேண்டில் டெவலப் பண்ணக்கூடிய, க்ரோ பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான், ஃபுட் ஐட்டம் தான். அதனால நம்ம பூமியில் നിന്ന് மேக்சிமம் மினரல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி அந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு பாடிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மினரல்ஸும், வைட்டமின்ஸும், நல்ல ஃபேட்டும் எல்லாமே, புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் தேவையோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த மில்லட்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இந்த ரைஸ் யூஸ் பண்ணுன மாதிரி போலிஷ்டு ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஜஸ்ட் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடைக்குது, ஃபைபர் கிடைக்க மாட்டேன். இப்போ ஃபைபர் നമ്മുടെ ഹെൽത്തുக்கு വളരെ இம்பார்ட்டன்ட் தான். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணதுக்கு ஃபைபர் ஜாஸ்தி கிடைக்கணும். ஸோ மில்லட் யூஸ் பண்ணும்போது அதெல்லாமே ப்ராப்பரா கிடைக்குது. அதனால இந்த ஏகேஎஃப் ஐபிஎல் சிஸ்டம் மில்லட்ஸ் டு மில்லியன்ஸ் மோட்டோ யூஸ் பண்ணி ஒரு ப்ரமோஷன் நடந்து கொண்டே இருக்குது. மீன்ஸ் மில்லியன்ஸ் கணக்கின பீப்புளுக்கு மில்லட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு. குவாலிட்டி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை டிசைன் பண்ணும் போது அந்த மில்லட்ஸ் மூலமாக மில்லியன்ஸ் ஏர்ன் பண்ணத மாதிரி ஒரு சிஸ்டமும் வந்தாச்சு. ஸோ மில்லட்ஸ் டு மில்லியன் இஸ் ஏ யூனிக் ஐடியா. இந்த ஐடியா டெவலப் பண்ணும்போது அதுக்காக ஒரு மாஸ்டர் பீஸ் ப்ராடக்ட் டிசைன் பண்ணிட்டேன். எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக இது மார்க்கெட் பண்ணதுக்கு எல்லாமே தயாரெடுத்தாச்சு. இந்த சிஸ்டம் பார்க்கும்போது மில்லட் யூஸ் பண்ணி ஒரு மாஸ்டர் பீஸ் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டேன். எம்ப்ரோ கோல்டு சொல்லுவேன். இந்த எம்ப்ரோ கோல்டு லாஸ்ட் 2.5 இயர்ஸா யூஸ் பண்ணக்கூடிய மக்களை அந்த கம்பெனி சரௌண்டிங்ஸ்ல நமக்கு பார்க்க முடியும். என்னன்னா அந்த ப்ராடக்ட் அந்த லோக்கலி மார்க்கெட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு அட்வான்டேஜ் என்ன அது ரியலைஸ் பண்ணதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவரு ஒரு 1500 மெம்பர்ஸ்க்கு மேல ஒரு ரெகுலரா அந்த லோக்கலி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்குது. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போது நம்ம இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகுது, பிளட் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலைஸ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அது சப்போர்ட் ஆகுது, எஸ்பெஷலி இந்த ட்ரீட்மெண்ட் ஃபார் லிவர் டிசீஸ் அண்ட் அலர்ஜி. புதுசா டிஷ்யூஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு இப்ப சென்னையில ஒரு நண்பர் சுகர் எல்லாம் அவருடைய காலில் ஒரு ஹோல் மாதிரி ஆச்சு. டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டு அது கட் பண்ணணும், அந்த காலையே கட் பண்ணணும். பட் அவருக்கு அதுக்கு மைனஸ் இல்லை. அவர் சர்ச் பண்ணி கொண்டு அது இல்லாம என்ன சொல்யூஷன். அந்த என்கொயரி இந்த எம்ப்ரோ கோல்டு அவருக்கு கிடைக்கிற மாதிரி வந்தாச்சு. அவர் ரெகுலரா யூஸ் பண்ணி ஒரு 3 மாசம் தாண்டும் போதே
அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெதுவே ஸ்கின் எல்லாம் வந்தாச்சு. அவட டோட்டலி அவர் இப்போ ரிவீல் ஆச்சு. அதுக்கு பிஃபோர் போட்டோயும் ஆஃப்டர் போட்டோயும் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பட் அதுவும் வந்துமே நமக்கு ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ண வேண்டாம். என்னன்னா இது ஒரு ஃபுட் ஐட்டம் மட்டும்தான். அந்த ஃபுட் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பேலன்ஸ் டயட் கிடைக்கும். ஒரு நேரம் ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்காக ஒரு டின்னருக்காக இந்த எம்ப்ரோகோல்டு மட்டும் யூஸ் பண்ணிய போதும். இந்த எம்ப்ரோகோல்டு யூஸ் பண்ண மேனுஃபேக்சர் பண்ண எப்படி தெரியுமா? லிட்டில் மில்லட், ஃபாக்ஸ்டைல் மில்லட், ஃபிங்கர் மில்லட், பெனியார்ட் மில்லட், போசோ மில்லட், பேர்ல் மில்லட், ஒயிட் சொர்க்கம், ரெட் சொர்க்கம், barley, maize, almond, cashew nut, green gram, chickpea, horse gram, groundnut, இதெல்லாமே சேர்த்து தான் இந்த எம்ப்ரோகோல்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நமக்கு தெரியும் இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். அது ஒரு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டு அதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அது கிளீன் பண்ணி அது ஆவியில் பாயில் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்ம் ஆக்கி வீண்டும் அகெயின் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அந்த நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் நமக்கு பாடிக்கு ஒரு வேளை நம்ம அது சாப்பிடும் போது அந்த ஒரு வேளை நம்ம சாப்பிடுന്ന அந்த குவாண்டிட்டி பார்க்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாയ எல்லா மினரல்ஸும் வைட்டமின்ஸும் டயட்ரி ஃபைபரும் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஏன்னா இதில் சுகர் இல்லை, ஆடட் சுகர் இல்லை, குளூட்டனும் இல்லை. என்னன்னா நார்மலி இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இப்படி எல்லாமே ஒரு ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது நார்மலி வீட் எல்லாம் ஆட் பண்ணி வருவேன். என்னன்னா வெயிட் மேனேஜ் பண்ணதுக்கு, பிரைஸ் மேனேஜ் பண்ணதுக்கு. பட் இவிட ஜெனுவினா மில்லட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஆட் ஆன் பண்ணி பார்லி, அல்மோண்ட், கேஷ்யூ நட், கிரீன் கிராம், சிக்பி, ஹோர்ஸ் கிராம், கிரவுண்ட் எல்லாமே வந்தாச்சு. ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணியாச்சு. இந்த பவுடர் ஃபார்ம் ஒரு 700 கிராம் பேக்கில் தயார் பண்ணிட்டேன். 829 rupees தான் இதுக்கு எம்ஆர்பி. சேம் இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது, இந்த நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஒரு காம்பிடன்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் செக் பண்ணிட்டா அதுக்கு 1300, 1400, 1600 ரேஞ்ச் தான் பிரைஸ். பட் இவிட 829 ரூபாய் ஒரு எம்ஆர்பி போட்டு இந்த சிஸ்டம் வந்தாச்சு. ஏன்னா 700 rupees மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். ஸோ இந்த 700 rupees மூலமாக இந்த சிஸ்டத்தில் கண்டினியூஸா மக்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ 700 கிராமுக்கு 700 rupees. ஸோ ஒரு கிராமுக்கு ₹1. இந்த எம்ப்ரோகோல்ட் யூஸ் பண்ணும்போது இந்த காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு 10 கிராம் வருന്ന மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் ஒரு மெதுவா ஒரு சுடு தண்ணி போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி சாப்பிடுங்க. வேற ஒண்ணுமே தேவையில்லை. என்னன்னா இது ஆல்ரெடி பேக் பண்ணக்கூடிய பவுடர் தான். இனி அகைன் பேக் பண்ணதுக்கு தேவையில்லை, குக் பண்ணதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் மெதுவா சுடு தண்ணி எடுக்கங்க, அந்த பவுடர் அதில் இடுங்க, நன்னாയിട്ട് ஸ்டிர் பண்ணுங்க, சாப்பிடுங்க. அது பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அது தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் கழிக்கணுமா வேண்டாயா அதெல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் தான். சிஸ்டத்துக்கு கம்பல்ஷன் கிடையாது. இது சாப்பிட்டுட்டா இனி பிரேக்ஃபாஸ்ட் கழிக்க முடியாது அப்படி ஒன்றும் இல்லை. நார்மலி யூஸ் பண்ண மக்கள் எல்லாமே சொல்லுது இதுக்கு சாப்பிட்டுட்டா இனி மத்தியானம் லஞ்ச் மட்டும் போதும், பிரேக்ஃபாஸ்டுக்கு அந்த 10 கிராம் பவுடர் போதும். நம்ம ஜாஸ்தி சாப்பிடுறது அல்ல, சாப்பிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது? நம்முடைய கண்ணுக்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய வைட்டமின்ஸ் கிடைக்குமா, மினரல்ஸ் கிடைக்குமா, நம்ம லிவருக்கு சப்போர்ட் ஆகுന്ന புரோட்டீன் கிடைக்குமா, மினரல்ஸ் கிடைக்குமா, நம்ம கிட்னிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா வைட்டமின்ஸும் கிடைக்குமா? அந்த கிடைക്കുന്ന மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டா அது போதும் தான், ஜாஸ்தி சாப்பிடுக்க தேவையில்லை. சோ எதுக்காக கழிக்கணும், என்ன கழிக்கணும், எந்த அளவு கழிக்கணும், இதெல்லாம் முடிவு கஸ்டமர் சாய்ஸ் தான். நார்மலி இந்த எம்ப்ரோகோல்டு ஒரு 10 கிராம் சாப்பிட்டா போதும். சேம் டின்னர் டைமிலும் அது சாப்பிடுங்க. ஸோ 10 கிராம் மார்னிங் அண்ட் 10 கிராம் ஈவினிங்.
20 கிராம் தான். ஒரு கிராமுக்கு 1 ரூபாய் சொல்லும் போது ஒரு தினத்தில் வந்து 20 ரூபாய். சோ 20 ரூபாய் ரெகுலரா ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏது மக்களும் ரெகுலரா இந்த எம்ப்ரோ கோட் யூஸ் பண்ணுவேன். சோ அதுக்காக சிஸ்டம் ஒரு ஐடியா போட்டாச்சு. இது ஒரு கம்யூனிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் தான். இந்த ப்ராடக்ட் கம்யூனிட்டிக்காக ரீச் ஆகணும். அதுக்காக வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணது. அதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் இருக்கு. அதுல இந்த எம்ப்ரோ கோல்டு வந்து எம்ஆர்பியில் பை பண்ணிட்டா நமக்கு சிஸ்டத்தில் பார்ட்டாய் மாற முடியும். ஒரு எம்ப்ரோ கோல்டு கிடைக்கும், ஒரு பிசினஸ் ஓலியும் கிடைக்கும். இனி பேக்கேஜ் 5 பேக்கேஜ் இருக்கு. என்ன பேக்கேஜ் எடுத்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி சேம் தான். பட் பேக்கேஜ் கோஸ்ட் மூலமாக ஜாஸ்தி எம்ப்ரோ கோல்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2100 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு, 3 எம்ப்ரோ கோல்டு கிடைக்குது. ஸோ நார்மலி ஒரு எம்ப்ரோ கோல்டு பிரைஸ் வந்து 700 ரூபாய் மட்டும் தேவை. ஸோ கம்மியா ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ண முடியும். 3400 பேக்கேஜ் இருக்கு, 5 எம்ப்ரோ கோல்டு ப்ராடக்ட் கிடைக்கும். பிவி வந்து 5 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும், 5 பிசினஸ் ஓலியம். 8530 ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் பார்க்கும்போது 12 எம்ப்ரோ கோல்ட் ഓരോ മാസം ഓരോ എംപ്രോ ഗോൾഡ് മൂലமாக டைரக்டா கொரியரா நமக்கு கிடைக்கும். அதுக்கு கொரியர் சார்ஜ் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. 10,000 ரூபாய்க்கு பேக்கேஜ் இருக்கு. என்ன பேக்கேஜ் எடுத்தாலும் இந்த சிஸ்டத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மூலமாக ஒரு வீக்லி இன்கம் வருது. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த சிஸ்டத்துக்கு 104 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்ன ப்ராடக்ட் பை பண்ணிட்டாலும் டிபி பிரைஸில் கிடைக்குவேன், ஒரு பிசினஸ் போனஸ் பாயிண்டும் கிடைக்குவேன். அந்த போனஸ் பாயிண்ட் கால்குலேட் பண்ணி ஒரு மந்த்லி ரெவன்யூ கிடைக்கும். ஸோ ஒரு வீக்லி இன்கம் இருக்கு, மந்த்லி இன்கம் இருக்கு. ஸோ அதை எப்படி என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக ஒரு ஸ்கிரீன் காமிக்க போறேன். வெயிட் பண்ணுங்க, ஒரு ஸ்கிரீன் எடுக்கட்டும். வீக்லி இன்கம் வந்து எவ்ரி சண்டே ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே க்ளோஸ் பண்ண மாதிரி, சாட்டர்டே மிட் நைட்ல க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்காக ஓரோ பிசினஸ் ஓலியம் வரும்போது அந்த பிசினஸ் ஓலியம் மூலமாக ஏ டீமில் எத்தனை பிசினஸ் ஓலியம் இருக்கு, பி டீமில் எத்தனை பிசினஸ் ஓலியம் இருக்குன்னு கால்குலேஷன் எடுக்குவேன். ஒரு பிசினஸ் ஓலியம் ஏ டீம், ஒரு பிசினஸ் ஓலியம் பி டீம்ல வரும்போது ஒரு ஸ்கோர் பாயிண்ட் கிடைக்கும். நார்மலி பைனரி பிளான்ல பிசினஸ் ஓலியம் மேட்ச் பண்ணும்போது இத்தனை ரூபாய் கிடைக்குன்னு சொல்லுவேன். பட் இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணக்கூடிய பிசினஸ் பிளான்ல பிவி மேட்ச் பண்ணும்போது ஸ்கோர் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ 1000 பிவி மேட்ச் பண்ணிட்டா 1000 ஸ்கோர் பாயிண்ட் கிடைக்கும். 1 லட்சம் பிவி மேட்ச் பண்ணிட்டா 1 லட்சம் ஸ்கோர் பாயிண்ட் கிடைக்கும். 10 crore பிவி மேட்ச் பண்ணிட்டா 10 crore ஸ்கோர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்கோர் பாயிண்ட்டுக்கு வேல்யூ என்ன, அது கால்குலேட் பண்ணதுக்காக சிஸ்டத்துக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. எப்படின்னு தெரியுமா? பாருங்க, வேல்யூ ஆஃப் 1 ஸ்கோர் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் ஸ்கோர். டோட்டல் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் ஸ்கோர். இப்போ ஏ டீமில் 1 crore பிவி இருக்கு, பி டீமில் 1 crore பிவி இருக்கு. மீன்ஸ் 2 கோடி பிசினஸ் ஓலியம் நடந்தாச்சு. ஒரு பிசினஸ் ஓலியம் மீன்ஸ் 300 ரூபாய். சோ 2 கோடி பிசினஸ் ஓலியம் மீன்ஸ் 2 கோடி இன்டு 300, அதுதான் டோட்டல் ஃபண்ட். இனி ஸ்கோர் பாயிண்ட் எத்தனை வந்தாச்சு? அந்த நபருக்கு மட்டும் 1 கோடி ஸ்கோர் பாயிண்ட் வந்தாச்சு, சரியா? பட் இந்த பிசினஸ் ஓலியம் வரும்போது பைனரியில பல நபருக்கும் பிசினஸ் ஓலியம் வருவேன். ஸோ டோட்டல் ஃபண்ட் டிவைட் பை டோட்டல் ஸ்கோர் பார்க்கும்போது ஒரு ஸ்கோர் பாயிண்ட்டுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால சீலிங் இல்லாம, லிமிட் இல்லாம எத்தனை வேணும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பிளான் வீக்லி இன்கம்காக செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அட்வான்டேஜ் தெரியுமா? நம்ம மார்க்கெட் பண்ணும் போது என்ன பேக்கேஜ் வேணும் நமக்கு மார்க்கெட் பண்ண முடியும். என்ன பேக்கேஜ் எடுத்துட்டு என்ன பேக்கேஜ் மார்க்கெட் பண்ணிட்டாலும் பிசினஸ் ஓலியம் ஆப்பர்ச்சுனிட்டி சேமா கிடைக்கும். 829 பேக்கேஜுக்கு ஒரு பிசினஸ் ஓலியம், 2100 பேக்கேஜுக்கு 3 பிசினஸ் ஓலியம், 3400 பேக்கேஜுக்கு 5 பிசினஸ் ஓலியம், 8530 இது 8530 தான். இந்த 8530 என்ற பேக்கேஜுக்கு 5 பிசினஸ் ஓலியம், 10,000 பேக்கேஜுக்கு 10 பிசினஸ் ஓலியம். சோ பேக்கேஜ் என்ன மார்க்கெட் பண்ணிட்டு ஏ டீமில் எத்தனை பிசினஸ் ஓலியம் இருக்கு, பி டீமில் எத்தனை பிசினஸ் ஓலியம் இருக்கு, எத்தனை பிசினஸ் ஓலியம் மேட்ச் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கோர் பாயிண்ட் வருவேன். ஒரு ஸ்கோர் பாயிண்ட்டுக்கு வேல்யூ என்ன, அது கால்குலேட் பண்ணி நமக்கு பேமெண்ட் தருது. ஸோ
டென்ஷன் ஃப்ரீயா அன்லிமிட்டட் டெப்த்தில் ஏர்ன் பண்ணக்கூடிய சீலிங் இல்லாம ஒரு வீக்லி இன்கம். സെയിം ടീം സ്ട്രക്ചറിൽ ഒരു മന്ത്ലി ഇൻകം കൂടി இருக்கு. எப்படின்னு தெரியுமா? ഓരോ നഫറും അവർക്ക് കിടക്കக்கூடிய ബിസിനസ് വോളിയം பார்த்து என்ன பிசினஸ் வோலியம் அவரு ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்ப எம்ப்ரோ கோல்டு செகண்ட் பை பண்ணிட்டேன் 200 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். எம்ஃபிட் இந்த ப்ராடக்ட் செகண்ட் பை பண்ணிட்டேன் 50 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். மக்காய் கோக் 20 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். மிலோ கோக் 20 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ரெட் கோக் 20 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். மிராக்கிள் போட்ரிச் 15 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். சோ சிஸ்டம் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஓரோ ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன ப்ராஃபிட் வருது அந்த ப்ராஃபிட் மூலமாக பிசினஸ் வோலியம் கால்குலேட் பண்ணி அந்த போனஸ் பாயிண்ட் எவ்ரி மந்த் மேட்சிங் எடுக்குவேன். ஏ டீமில் 100 போனஸ் பாயிண்ட், பி டீமில் 100 போனஸ் பாயிண்ட் வந்துட்டா மந்த்லி இன்கம்காக ஒரு ஸ்கோர் பாயிண்ட் வருவேன். மந்த்லி இன்காக ஒரு ஸ்கோர் பாயிண்ட். ஒரு போனஸ் பாயிண்ட் மீன்ஸ் ₹1. சோ 200 போனஸ் பாயிண்ட் நடக்கும்போது ₹200, 50 போனஸ் பாயிண்ட் நடக்கும்போது ₹50. அப்படி டோட்டல் எத்தனை போனஸ் பாயிண்ட் சிஸ்டம் நடந்தாச்சு? டோட்டல் கம்யூனிட்டி நம் டீம் மட்டுமல்ல, டோட்டல் சிஸ்டத்துக்கு எத்தனை போனஸ் பாயிண்ட்க்கு பிசினஸ் வோலியம் நடந்தாச்சு அந்த டோட்டல் ஃபண்ட் எடுத்து டிவைடட் பை டோட்டல் ஸ்கோர் எடுக்கும்போது ஒரு ஸ்கோர் பாயிண்ட்க்கு வேல்யூ வருவேன். சோ நாம் எத்தனை ஸ்கோர் பாயிண்ட் எர்ன் பண்ணிட்டேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 மக்கள் டீம் லெஃப்ட்ல ஏ டீம்ல இருக்குன்னு நினைக்கு, ரைட் டீம்ல 500 பேருக்கு மக்கள் இருக்கு. எல்லாருமே ஒரு 300 போனஸ் பாயிண்ட்க்கு எவ்ரி மந்த் பர்ச்சேஸ் பண்ணிக்கொண்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு 1.5 லட்சம் போனஸ் பாயிண்ட் ஏ டீமில் கிடைக்கும், 1.5 லட்சம் போனஸ் பாயிண்ட் பி டீமில் கிடைக்கும். சோ மேட்ச் ஆய போனஸ் பாயிண்ட் பார்க்கும்போது 1500 தான். சோ 1500 ஸ்கோர் பாயிண்ட் கிடைச்சாச்சு. ஒரு ஸ்கோர் பாயிண்ட்டுக்கு ஆவரேஜ் ஒரு ₹55 பார்த்துட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எத்தனை? 1500 மல்டிபிள் பை 55. பாருங்க, ஒரு ₹82,500 மந்த்லி இன்கமா கிடைக்குது. அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் தேவையில்லை. நமக்கு தேவையான ஒரு ஃபுட் ஐட்டம் பை பண்ணியா போதும். எவ்ரி மந்த் ஒரு 300 போனஸ் பாயிண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டா இந்த இன்கம் ரெகுலரா கிடைக்கிற மாதிரி சிஸ்டம் பிளான் பண்ணிட்டேன். சோ ஒரு வீக்லி இன்கம் இருக்கு, ஒரு மந்த்லி இன்கம் இருக்கு. அதுவும் தாண்டி ரேங்க் இருக்கு, ரேங்க் பேஸ் பண்ணி ராயல்டி இருக்கு, ராயல்டி பேஸ் பண்ணி அகைன் ராயல்டி இருக்கு, லீடர்ஷிப் போனஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கு மேல இந்த எம்ப்ரோ கோல்ட் யூஸ் பண்ணி ஒரு புதுசு ஐடியா கூடி சிஸ்டம் ஆட் ஆன் பண்ணி வருது. அதுதான் எம்ப்ரோ கோல்ட் மார்க்கெட் பிளேஸ். அந்த எம்ப்ரோ கோல்ட் மார்க்கெட் பிளேஸ் ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட் தான். பவர்ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் நமக்கு பார்க்க முடியும். ஒரு ஹெல்த் ரெவல்யூஷன் நமக்கு அதில் பார்க்க முடியும். எப்படி இந்த ஆட் ஆன் ப்ராஜெக்ட் மூலமாக ஒரு புதுசு ஐடியா சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு, அந்த ஐடியா எப்படி தெரியுமா? அமேசான் எல்லாம் இல்லையா, அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாமே நம்ம ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணதுக்காக போட்டு வச்சுட்டா அது ஏதாவது மக்கள் பை பண்ணி போயிடுவேன். அந்த மக்கள் பை பண்ணி போகும்போது ப்ராடக்ட் அந்த மக்களுக்கு வந்து சேரும். நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டும் பிளஸ் ப்ராஃபிட்டும் நமக்கு சேரும். அப்படி ப்ராஃபிட் தேரும் போது நம்மள என்ன வேணும்? எகெயின் பை பண்ணணும். அப்படி பை பண்ணும் போது எகெயின் அது செல் பண்ணதுக்கு வாய்ப்பு வருவே. செல் பண்ணும் போது எகெயின் ப்ராஃபிட் கிடைக்குவே. சோ ப்ராஃபிட் எடுத்து கேபிட்டல் கொண்டு பை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் எம்ப்ரோ கோல்டுக்கு மார்க்கெட் பிளேஸ். அந்த மார்க்கெட் பிளேஸ் வரும்போது டோட்டல் சிஸ்டத்துக்கு எம்ப்ரோ கோல்ட் மூவ்மெண்ட் வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ்னே ஆகும். அப்ப நம்மள என்ன வேணும்? அந்த மார்க்கெட் பிளேஸில் நம்மட பர்சனல் எம்ப்ரோ கோல்ட் யூனிட்டுகள் பை பண்ணிடணும். அப்படி இட்டுட்டா நமக்கு ஒரு கன்செப்ட் கிடைக்குவே, பை செல் அன்லிமிட்டெட் யூனிட்ஸ் ஆஃப் எம்ப்ரோ கோல்ட். பை பண்ணிட்டா போதும். செல்லிங் பார்ட் ஆட்டோமேட்டிக் தான். சிஸ்டம் கவுண்டர் செல் வந்துட்டாலும் மார்க்கெட் பிளேஸும் செல் ஆகுவேன். ட்ரேடுக்காக ஏதாவது மக்கள் பை பண்ணிட்டாலும் இந்த மார்க்கெட் பிளேஸும் செல் ஆகுவேன். பர்சனல் யூஸ்க்காக ஒரு எம்ப்ரோ கோல்ட் எடுத்துட்டாலும் அந்த மார்க்கெட் பிளேஸ் அது செல் ஆகுவேன். அதுக்காக ஒரு ஃபேர் ரிட்ரேஷன் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன்.
இப்போ எனக்கு வந்துட்டு 100 எம்ப்ரோ கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஆளுக்கு வந்து 1000 எம்ப்ரோ கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த 100ഉം 1000ഉം എല്ലാം വരുമ്പോൾ ചിലപ്പോ 5 എംബ്രോ ഗോൾഡ് വാങ്ങിയിടുന്ന മക്കൾ വരുവേ, 2 എംബ്രോ ഗോൾഡ് വാങ്ങിയിടുന്ന മക്കൾ വരുവേ, 10 വാങ്ങിയിടുന്ന മക്കൾ വരുവേ, എല്ലാവർക്കുമേ ഒരു ഈക്വൽ ഓപ്പർച്യൂണിറ്റി കിടക്കണം. അതുക്കാക എത്ര എംബ്രോ ഗോൾഡ് വാങ്ങുമ്പോഴും ഒരു എംബ്രോ ഗോൾഡ് വാങ്ങി 15 മിനിറ്റ് താണ്ടിതാ അടുത്ത എംബ്രോ ഗോൾഡ് വാങ്ങ முடியும். அப்படி எவ்ரி 15 மினிட்டில் ഓരോ എംബ്രോ ഗോൾഡ് யூனிட் வாங்கிடும்போது சிஸ்டம் என்ன பண்ண தெரியுமா? ஒரு எம்ப்ரோ கோல்டு நம்ம வாங்கும் போது ஒரு எம்ப்ரோ கோல்டு சிஸ்டம் ஃப்ரீயா தருது. சோ 10 எம்ப்ரோ கோல்டு வாங்கிட்டா நமக்கு 20 எம்ப்ரோ கோல்டு ட்ரேடுக்காக கிடைக்குவே. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக ஒரு எக்எஃப்எல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மார்க்கெட் பிளேஸ் ஆக்சஸ் ஸ்லாட் எடுத்துடணும். அதுக்காக ஒரு 1400 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இந்த 1400 ரூபாய் பே பண்ணும் போது அந்த மார்க்கெட் பிளேஸ் இருந்து 3 எம்ப்ரோ கோல்டு யூனிட் சிஸ்டமே பைபேக் பண்ணது. அப்படி கிடைக்கக்கூடிய யூனிட் தான் நமக்கு ஒரு எம்ப்ரோ கோல்டுக்கு ஒரு எம்ப்ரோ கோல்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி யூஸ் பண்ண போறேன். நம்ம 1400 யூஸ் பண்ணும் போது அந்த ட்ரேடருக்கு வந்து ஒரு 5600 ரூபாய்க்கு லிமிட் கிடைக்குது. மாஸ் லிமிட் 5600 ரூபாய்க்கு லிமிட் கிடைக்குது. சோ அந்த மாஸ் லிமிட் கிடைக்கக்கூடிய ஏது ட்ரேடருக்கும் ப்ராஃபிட் வரும்போது அந்த லிமிட்டில் வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி ப்ராஃபிட் எடுத்தாச்சு 5600 ரீச் ஆச்சு. அது ஒரு மணிக்கூர்ல ரீச் ஆகலாம், ஒரு தினத்தில ரீச் ஆகலாம், ஒரு வீக்ல ரீச் ஆகலாம், ஒரு மந்த்ல ரீச் ஆகலாம். டிபெண்ட்ஸ் நாம எத்தனை ட்ரேட் எம்ப்ரோ கோல்டு ட்ரேடில் எடுக்குது டிபெண்ட்ஸ் பண்ணிருக்கும். சோ 5500 ரீச் ஆயிட்டா எகைன் 1400 போட்டு அந்த லிமிட் இன்க்ரீஸ் ஆகணும். சோ இன்கம் கிடைக்கும் போது 5000 ரூபாய் கிடைச்சாச்சு, 5100 கிடைச்சாச்சு, 5500 கிடைச்சாச்சு. அந்த டைம்ல ஒரு 1400 போட்டு லிமிட் இன்க்ரீஸ் ஆகிய போதும். சோ மாஸ் எடுக்குங்க, மினிமம் 2 எம்ப்ரோ கோல்டு யூனிட் வாங்கி வைக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மற்ற நபருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும், ரெஃபர் பண்ண முடியும். அப்படி ஓரோ எம்ப்ரோ கோல்டு யூசர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ரோ கோல்டு ட்ரேடர்ஸ் ஆகி மாறுது. அப்படி ட்ரேடர்ஸ் ஆகும் போது ஒரு எம்ப்ரோ கோல்டுக்கு ஒரு எம்ப்ரோ கோல்டு ஃப்ரீயா கிடைக்குது. சோ நான் ஒரு எம்ப்ரோ கோல்டு வாங்கும் போது ஒரு எம்ப்ரோ கோல்டு ஃப்ரீயா கிடைக்கும் போது 2 யூனிட் சேர்ந்து வருது. அந்த 2 யூனிட் செல் ஆகும் போது 700 ரூபாய் நான் போட்ட எம்ப்ரோ கோல்டுக்கு பிரைஸ் 700 ரூபாய் எனக்கு திரும்பி கிடைக்குது. பிளஸ் ஒரு 10% ப்ராஃபிட் 70 ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைக்குது. இப்போ 10 எம்ப்ரோ கோல்டு வாங்கிடும் போது அந்த 7000 நமக்கு திரும்பி வருவேன், 700 ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைக்குது. அமௌண்ட் திரும்பி வரும்போது அகைன் நமக்கு யூனிட் பை பண்ண முடியும். அது சிஸ்டமா ஆட்டோமேட்டிக்கலா பை பண்ணிக்கொள்ளும். அப்படி போகும்போது எம்ப்ரோ கோல்டு பை கண்டினியூவா நடந்து கொண்டிருக்குது, செல் கண்டினியூஸா நடந்து கொண்டிருக்குது, ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கொண்டே இருக்குது. சோ ஸ்கேலபிள் ஏர்னிங் சிஸ்டம் தான் இந்த மாஸ். ஒரு நியூ ட்ரேடிங் மெக்கானிசம் தான். இந்த மெக்கானிசம் நம்ம ரியலா புரிஞ்சு வச்சுங்க, இந்த சிஸ்டம் மூலமாக பெரிய ஏர்னிங்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆட்டோசிஸ் சிஸ்டம் அது எப்படி தெரியுமா? மார்க்கெட்ல பை பண்ணக்கூடிய யூனிட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுல முதலா இருக்கக்கூடிய டாப் 10 யூனிட்ஸ் தான் மார்க்கெட் பிளேஸ் எவ்ரி டைம் ஷோ பண்ணிக்கொண்டே இருக்குது. சோ எவ்ரி 15 மினிட்ஸ்ல பை பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து அந்த டாப் 10 பை பண்ணி போய் கொண்டே இருக்கும். சோ 10 பை பண்ணிட்டேன். சோ பேக்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஆதித்த டாப் 10 வந்தாச்சு, அதுவும் செல் பண்ணிட்டேன், எகைன் டாப் 10 வந்தாச்சு. அப்படி ஒரு இன்ஸ்டன்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் இந்த மாஸ் ப்ரோக்ராமில் சிஸ்டம் டிசைன் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு அஃபிலியேட் பிளான் கூடி இருக்கு. இந்த அஃபிலியேட் பிளான்ல 10 லெவல் இன்கம் கிடைக்கும். ஒரு 5 டைரக்ட் ரெஃபரல் போட்டுட்டா 10 லெவல் இன்கத்துக்கும் எலிஜிபிலிட்டி ஆயிடும். ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு 2 லெவல் இன்கம், 2 டைரக்ட் ரெஃபரலுக்கு 4 லெவல் இன்கம், 3 டைரக்ட் ரெஃபரலுக்கு 6 லெவல் இன்கம், 4 டைரக்ட் ரெஃபரலுக்கு 8 லெவல் இன்கம், 5 டைரக்ட் ரெஃபரல் போட்டா 10 லெவல் இன்கம். இனி 6, 7, 8, 10 எத்தனை டைரக்ட் ரெஃபரல் போட முடியும், 10 லெவல் மட்டும் இன்கம் கிடைக்குது. ஓரோ நஃபரும் வரும்போதும் 1400 ரூபாய்க்கு மாஸ் பை கிடைக்குது. சோ அட் சேம் டைம் ஒரு 10 ரூபாய் நமக்கு இன்கமா கிடைக்குது. ஓரோ நஃபரும் 5600 ரூபாய் இன்கம் வித்ட்ரா பண்ணிட்டா எகைன் அந்த 1400 போடுவேன். சேம் டைம் 10 ரூபாய் எகைன் நமக்கு இன்கம் கிடைக்குவேன். இனி வரக்கூடிய ஓரோ நஃபரும் அவர் எம்ப்ரோ கோல்டு யூனிட்டும் பை பண்ணது ஃபர்ஸ்ட் லெவல்
ஒரு 10 பேரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அவரெல்லாம் 1400 போடும்போது எனக்கு 100 ரூபாய் கிடைக்குது. അവരെല്ലാവരുമേ ഒരു 50 എംബ്രോ ഗോൾഡ് വീതം വാങ്ങിയിട്ടിട്ടാ ടോട്ടൽ വന്ന് 500 എംബ്രോ ഗോൾഡ് ട്രേഡ് നടക്കുന്നത്. அந்த 500 എംബ്രോ ഗോൾഡ് ഓരോ എംബ്രോ ഗോൾഡ് ബൈ பண்ணும் போதும் 21 ரூபாய் எனக்கு இன்கம் கிடைக்கும். சோ 500 எம்ப்ரோ கோல்டுக்கு 21 மீன்ஸ் 10,500 ரூபாய் இன்கம். அந்த இன்கம் எத்தனை தடவை கிடைக்கும்? லைஃப் டைம் கிடைக்கும். என்னன்னா அந்த யூனிட் செல் ஆகும் போது எகெயின் ப்ராஃபிட் வித்ட்ரா பண்ணது, எகெயின் எம்ப்ரோ கோல்ட் யூனிட் இந்த கஸ்டமர் பை பண்ணது. சோ எவ்ரி டைம் பை பண்ணும் போது அந்த 21 லெவல் 1 கிடைக்குது. செகண்ட் லெவலில் 14 ரூபாய் தான். 3-4 லெவலில் 7 ரூபாய் தான். 5-6 அந்த லெவலில் 5 ரூபாய் 25 பைசா தான். 7-8 லெவலுக்கு 3 ரூபாய் 50 பைசா தான். 9-10 லெவலுக்கு 2 ரூபாய் 62 பைசா தான். சோ இதுக்கு ஒரு கால்குலேஷன் நான் ஷோ பண்ண போறேன். நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டும், ஜஸ்ட் வெயிட் பண்ணிடுங்க. பாருங்க, 5 டெரர் ரெஃபரல் போடு நம்ம நெஃபருக்கு 10 லெவல் இங்க கிடைக்குவேன். சோ ஃபர்ஸ்ட் லெவல் எத்தனை ட்ரேடர்ஸ் வர போறேன்? 5. 5 பேரை ஸ்பான்சர் பண்ணா 5 தான். 10 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டா 10 தான். அது நம்ம கெப்பாசிட்டி தான். சோ 10 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டேன். ஒரு நபர் எத்தனை எம்ப்ரோ கோல்டு வாங்க போறேன்? 50 ஈச். 50 எம்ப்ரோ கோல்டு மீதமா? அப்படி இருந்தா 500 எம்ப்ரோ கோல்டு ட்ரேட் நடக்குவேன். 21 ரூபாய் மூலமாக 10,500 கிடைக்குவேன். ஓகேயா? செகண்ட் லெவல் எத்தனை ட்ரேடர்ஸ் வருவேன்? இது டீம் ஒர்க் தான். நான் போட்டக்கூடிய 10 நபரையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டா ஏதாவது ஒரு 5 நபர் டூப்ளிகேட் பண்ணி நினைக்கு. அந்த 5 நபரும் 10 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டேன். சோ 50 பேர் வருமா? வருவேன். எல்லாரும் எத்தனை எம்ப்ரோ கோல்டு பை பண்ண போறேன்? 50 பை பண்ண முடியுமா? பாருங்க, 2,500 எம்ப்ரோ கோல்டு ட்ரேட் நடக்குது செகண்ட் லெவல். 14 ரூபாய் மூலமாக 35,000 ரூபாய் நமக்கு இன்கம் கிடைக்குது. இந்த 2 லெவல் ஏது நெட்வொர்க் லீடருக்கும் ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல் தான். பாருங்க, 45,500 ரூபாய் இன்கமா கிடைக்குது. எத்தனை தடவை? கண்டினியூஸா கிடைக்குவேன். பாருங்க, இந்த 45,500 ரூபாய் அந்த 5,600 லிமிட்டில் மட்டும் விட்ரா பண்ண முடியும். அதனால 8 தடவை நம்ம ரீபை பண்ண வேணும். சோ ரீபை பண்ணும் போது 1,400 ரூபாய் மாதிரி பே பண்ணணும். சோ 11,375 rupees ரீபை பண்ணுக்காக யூஸ் பண்ணிட்டேன். சோ மீதி எத்தனை வருது? 34,125 ரூபாய் இன்கம் கிடைக்குது. என்ன, ஜஸ்ட் 2 லெவல் மட்டும் போட்டாச்சு. இந்த ட்ரேட் நடக்கிற டைம் என்ன? 34,125 ஈச் ட்ரேட். இஃப் த ட்ரேட் வில் ஹேப்பன் இன் வீக்லி மீன்ஸ் ஒரு மாசத்துக்கு வந்து 1,36,500 இன்கம். இயர்லி வந்து 16,38,000 ரூபாய் இன்கம். என்ன, 2 லெவல் மட்டும் ட்ரேட் நம்ம பார்த்தாச்சு. 10 லெவல் இங்கத்துக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. அந்த லெவல் ஒண்ணுமே நான் பார்த்தது இல்லை. பட் இதுவரை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் வாய்ப்பு இந்த மாஸ் சிஸ்டத்தில் நமக்கு பார்க்க முடியும். என்னன்னா ഇവിടെ பொருள் வந்து ரீபை. சோ அந்த ப்ராசஸ் ரெகுலரா கண்டிப்பா நடக்குது. பாருங்க, இந்த ஒரு ட்ரேடு நடந்தது 34,125 ஒரு மாசம் இன்கம் எனக்கு. அப்படி பார்க்கும் போதும் 4,09,500 ரூபாய் இயர்லி நமக்கு இன்கம் எடுக்க முடியும். இதுதான் சிஸ்டம். சோ பாருங்க, இது 50 எம்ப்ரோ கோட் எல்லாம் வாங்கின மாதிரி ஆச்சு. 50 எம்ப்ரோ கோடு வாங்கிறதுக்கு ஒன்றும் எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை சார். போடுங்க, 10 எம்ப்ரோ கோட் எல்லாரும் வாங்கியாச்சு. நடக்குமா? நடக்கும். இവിടെയും 10 എംബ്രോ കോഡ് എല്ലാവരും വാങ്ങിയാச்சு. നടക്കുമോ? നടക്കും. ഇനി ടീം എല്ലാം വന്ന് பார்க்கும்போது അങ്ങനെ பெரிய ടീം ഒന്നും വന്നതില്ല. ഒരു 30 പേർ ഇവിടെ വந்தாச்சு. ഇവിടെ ഒരു 60 പേർ വந்தாச்சு. ഇവിടെ ഒരു 100 പേർ വந்தாச்சு. 5 ലെവൽ എല്ലാം பார்க்கும்போது 100 ഒന്നും അല്ല. റിയൽ നെറ്റ്വർക്ക് മാർക്കറ്റിംഗ് സിസ്റ്റം பார்க்கும் லீடருக்கு தெரியும். 5வது லெவல் எல்லாம் பார்க்கும்போது பெரிய டீம் சைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பரா டீம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டா அந்த வாய்ப்பு 100% ப்ரொடக்டிவாയി மாறிடும். 6வது லெவல்ல ஒரு 120 பேர் வந்தாச்சு. 7வது லெவல் வந்து பார்க்கும்போது ஒரு 200 பேர் வந்தாச்சு. 8வது லெவல்ல ஒரு 200 பேர் வந்தாச்சு. 9வது லெவல்ல ஒரு 300 பேர் வந்தாச்சு.
10th லெவல்ல ஒரு 250 பேர் வந்தாச்சு அப்படி நினைச்சு எல்லாரும் ஒரு 10 எம்ப்ரோ கோல்டு வீடு வாங்குன மாதிரி போட்டு நான் ஒரு ட்ரேட் எக்ஸாம்பிள் எடுக்குங்க. சோ 10 லெவல் இப்படி ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் வந்துட்டா நமக்கு ஒரு மாசத்துல எத்தனை ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும், ஒரு வருஷத்துல எத்தனை ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் பாருங்க. ഇത്രയും എംബ്രോ ഗോൾഡ് ട്രേഡ് വരുന്ന എല്ലാ നഫറും ഒരു 10 എംബ്രോ ഗോൾഡ് വാങ്ങിട്ടാ പോതും ട്രേഡുക്കാക. ഒരു ട്രേഡ് കംപ്ലീറ്റ് ആകുമ്പോൾ 55,360 രൂപ ഇൻകം. அந்த இன்கம் விட்ரா பண்ணதுக்கு நம்ம ரீபை ஆகணும் 9 தடவை. சோ 13,840 ரூபாய் நம்ம பே பண்ணணும். சோ மீதி வந்து 41,520 ரூபாய் ஒரு ட்ரேடுக்கு. ஒரு ட்ரேடு வந்து வீக்லி நடந்துட்டா மாச இன்கம் 1,66,000. அது மந்த்லி நடந்துட்டா ஒரு மாசத்துக்கு 41,520. இயர்லி பார்க்கும்போது வீக்லி இந்த இன்கம் இருந்தா மந்த்லி ஒரு வருஷம் எடுக்கும்போது 19 லட்சம். ഇവിടെ 4,98,000. സോ ഇതൊരു ജോക്ക് கிடையாது. ഇതൊരു ഡിഫറെന്റ് തനി സബ്ജക്റ്റ് தான். அந்த சப்ஜெக்ட் வாய்ப்பு ரியலா பிடிச்சு இந்த சிஸ்டம் ப்ரமோட் பண்ணதுக்கு செட் பண்ணிட்டா நண்பர்களே லைஃபே செட் ஆக முடியும். லைஃபே செட் ஆக முடியும். இது மட்டுமல்ல, ஒரு மந்த்லி சாலரி கூடி விட கிடைக்கும். அதுக்காக பிசினஸ் போடும்போது 10 டைரக்ட் ரெஃபரல் ஒரு மாசத்தில் போடணும். ஏப்ரல் மாசம் பார்க்கும்போது 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் 10 டைரக்ட் ரெஃபரல் போட்டுட்டா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த மே மாசம் வரும்போது அந்த 10 நஃபரில் எல்லாருமே 1,400க்கு ரீபை பண்ணியா போதும். அந்த மாஸ் பை ரீபை பண்ணியா போதும், ஒரு பாயிண்ட் அந்த மாசத்திலும் கிடைக்கும். பட் இந்த 10 நஃபர்ல ஏதாவது ஒரு நஃபர் அவர் വളരെ ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டேன் அப்படி ஒர்க் பண்ணிட்டா அவர் 56,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியாச்சு. சோ 56,000 ரூபாய் ஏர்ன் பண்ணதுக்கு 10 தடவை ஒரு ரீபை பண்ணுவேன் போதும். அந்த நெஃபர் 10 ரீபை பண்ணியாலும் ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். சோ மந்த்லி சாலரிக்கு ஒரு பாயிண்ட் நமக்கு தேவை. சிஸ்டம் என்ன பண்ண தெரியுமா, ஒரு குளோபல் ஃபண்ட் அவட ஜெனரேட் ஆகுது. எப்படி ഓരോ മാസ് ബൈ റീബൈ നടക്കും പോതും 45 രൂപ വരുവേ. ഓരോ എംബ്രോ ഗോൾഡ് യൂണിറ്റുക്ക് ന്യൂ ബൈ വരുമ്പോൾ 45 രൂപ വരുവേ. സോ ഫോർ എക്സാമ്പിൾ ഞാൻ ഫസ്റ്റ് ലെവലിൽ 10 പേരെ പോട്ടാச்சு. അവരെല്ലാം 1,400க்கு மாஸ் பை பண்ணும்போது 450 ரூபாய் குளோபல் ஃபண்டில் வருது. അവരെല്ലാമേ 50 എംബ്രോ ഗോൾഡ് വാങ്ങിട്ടാ 500 എംബ്രോ ഗോൾഡ് വരുവേ. ഓരോ എംബ്രോളുக்கும் 45 ரூபாய். சோ 22,500 ரூபாய் അവിടെ വந்தாச்சு. அந்த ட்ரேட் மொத்தம் மூலமாக 22,950 ரூபாய் அந்த ஃபண்டில் வந்தாச்சு. பாருங்க. சோ டோட்டல் கம்யூனிட்டி ஒர்க் பண்ணும் போது அந்த ஃபண்ட் பெரிய ஃபண்டாய் மாறிடும். பட் யாருக்கு பாயிண்ட் கிடைக்கும், 10 டைரக்ட் ரெஃபரல் ஃபோக்கஸ் பண்ணி செய்யறவருக்கு மட்டும்தான். அது மந்த்லி போட போதும். சோ ஈஸியா அந்த மந்த்லி சாலரி எடுக்க முடியும். மந்த்லி சாலரி என்ன தெரியுமா, ஒரு பாயிண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணது. எப்படி குளோபல் பூல் ஃபண்ட் டிவைட் பை டோட்டல் பாயிண்ட்ஸ். இது ஒரு கேலண்டர் மந்த் கால்குலேஷன் தான். எவ்ரி 5th அந்த பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இது மட்டுமல்ல, கிஃப்ட்ஸ் கிடைக்குது. கிஃப்ட்ஸ்க்காக ஒரு குளோபல் கிஃப்ட் பூல் அலோகேஷன் இருக்கு. எவ்ரி மாஸ் பை 100 ரூபாய், எவ்ரி நியூ எம்ப்ரோ கோல்ட் யூனிட் 50 ரூபாய். அப்படி வரக்கூடிய ஃபண்ட் வந்து எவ்ரி பீரியோடிக்கல் டார்கெட் மூலமாக கிஃப்டா தருது. சோ நண்பர்களே, இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப அழகா ஒரு சயின்ஸ். இதுவரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸ் அது நமக்காக ரெடி பண்ணிட்டேன். இப்ப எல்லாருமே ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுക്കുന്ന டைம் தான். அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி, இன்ஸ்டாமார்ட் மாதிரி சிஸ்டங்கள் எல்லாமே ஜாஸ்தி டர்ன் ஓவர் நடத்திக்கொண்டே இருக்குது. சேம் டர்ன் ஓவர் ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வரும்போது நமக்கு பெரிய வாய்ப்பு வருது. இதுவரைக்கும் ஒரு ரெகுலர் இன்கம் ஏர்ன் பண்ணதுக்காக வாய்ப்பு ஒரு சிஸ்டத்துக்கு நமக்கு பிளான் எல்லாம் இருக்கு. பட் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ரெகுலர் இன்கம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தாச்சு. பட் இந்த சிஸ்டம் ரொம்ப சிம்பிளா போட்டாச்சு. அதுக்காக சில சின்ன சின்ன டேர்ம்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா, ட்ரேடர்ஸ் வந்தாச்சு சரி ஓகே, பட் எவ்ரி மந்த் ஒரு எம்ப்ரோ கோல்ட் யூனிட் அவர் பர்சனல் யூஸ்க்காக ரிடீம் பண்ணி ஆகணும். என்னன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் மட்டுமல்ல, ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும், என்ன அட்வான்டேஜ் இருக்கு, அந்த டேஸ்ட் என்ன, அது ரியலைஸ் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் வரணும். அதுதான் சிஸ்டம் ஃபோக்கஸ். இனி எனி டைம் நம்ம வாங்கிட்ட கூடிய எம்ப்ரோ கோல்ட் யூனிட்ஸ் நமக்கு ப்ராடக்டா நமக்கு ரிடீம் பண்ண முடியும். சோ ஃபுல் எக்ஸிட் பண்ணும் போது சிஸ்டம் பண்ண தெரியுமா, நம்ம வாங்கிட்ட எல்லா எம்ப்ரோ கோல்டு நமக்கு தருவேன்.
கம்பெனி போட்ட எம்ப்ரோ கோல்டு கம்பெனி டுக் பேக் எடுக்குவேன். சோ ட்ரேடிங்காக யூஸ் பண்ணும்போது நாம் வாங்கக்கூடிய யூனிட்டும் கம்பெனி தந்த யூனிட்டும் அன்லிமிட்டட் ட்ரேடிங் போட்டு அன்லிமிட்டட் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ப்ராடக்டா எடுத்துட்டா ப்ராடக்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். சோ அവിടെയും 829 രൂപ MRP ഇരിക്കുന്ന പ്രൊഡക്റ്റ് ഇതാ 700 രൂപയ്ക്ക് നമ്മൾ വായ്പ பண்ணது. சோ அந்த ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ணியா போலும் ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் மாஸ் லிமிட் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டா, மாஸ் லிமிட் என்ன 1400 போட்டு கிடக்கக்கூடிய 5600 அதை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டா எகைன் ரீபை பண்ணி அந்த லிமிட் எடுக்கணும். அந்த லிமிட் எடுக்கும் போது அந்த லிமிட்டில் இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லெவல் கமிஷன் மட்டும் ஆட் பண்ணி வருது. அதனால ஒரு ப்ராப்பரா ஒரு ட்ரேடரா வந்தாலும் ஒரு ப்ராப்பரா டீம் லீடரா வந்தாலும் இந்த சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இந்த சிஸ்டம் முன்னோட்டு போகுது. இந்த சிஸ்டத்துக்கு விஷன் என்ன தெரியுமா? குளோபல் எக்ஸ்பான்ஷன். நான் சொல்லிட்டேன், இந்த லோக்கல்ல 1500 மக்கள் வந்து ரெகுலரா எம்ப்ரோ கோல்டு யூஸ் பண்ணி கொண்டிருக்குது. பட் அந்த எம்ப்ரோ கோல்டு டோட்டல் இந்தியாவை மார்க்கெட் பண்ண கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன் டைம் தான் இப்போ. ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் தான், ஒரு ரியலிஸ்டிக் ஏர்னிங் மாடல் தான். என்னன்னா ப்ராடக்ட் மூவ்மெண்ட் மூலமாக ஏர்னிங்ஸ் கொடுக்குது. ஓகேவா? இந்த 2026 அது கம்ப்ளீட் ஆனதுக்கு முன்னாடி 1 மில்லியன் எம்ப்ரோ கோல்டு யூசர்ஸ் கிரியேட் பண்ண அந்த விஷனோட சிஸ்டம் போய் கொண்டிருக்குது. எதுக்காக இந்த எம்ப்ரோ கோல்டு யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும்? 1 மில்லியன் ரெகுலர் எம்ப்ரோ கோல்டு யூசர்ஸ் கேன் பிரிவென்ட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். அது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன். 2.5 வருஷமா எம்ப்ரோ கோல்டு மார்க்கெட் பண்ணி மார்க்கெட்ல ப்ரூவ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ண எல்லாருக்கும் அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லும் போது டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் டிசீஸ் இருக்கு, ஒபேசிட்டி இருக்கு. இதெல்லாமே ஒரு ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணிட்டா சேஞ்ச் ஆகாது. பட் ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் அதுக்கு വളരെ இம்பார்ட்டன்ட் தான். ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், adequate sleep அதெல்லாமே சேர்ந்து வரணும். harmful behaviors like smoking, excessive alcohol அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பட் எம்ப்ரோ கோல்டு யூஸ் பண்ணும்போது ஓவரால் வெல்னஸ்க்காக ஒரு பெனிஃபிஷியல் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அது 100% கேரண்டீட் தான். அது கிடைக்கும் போதே இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ஃபங்க்ஷன் ப்ராப்பரா ஒர்க் பண்ண மாதிரி ஆகும். பாடிக்கு பேலன்ஸ் ப்ராப்பரா கிடைக்கும். வெயிட் லாஸ் எடுக்கிறதுக்கு அது அட்வான்டேஜ் ஆயிடும். இன்டேக் ஃபுட் ரெடியூஸ் ஆகும். அதெல்லாமே நமக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ 1 மில்லியன் எம்ப்ரோ கோல்டு யூசர்ஸ் கிரியேட் பண்ணதுக்காக இந்த சிஸ்டம் விஷனோட போகும்போது நமக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும்? நண்பர்களே, இந்த சிஸ்டம் பெரிய ஏர்னிங்ஸுக்கு வாய்ப்பு போட்டு இந்த சிஸ்டத்தில் வந்தாச்சு. சோ பிலீவ் பண்ணுங்க, இந்த சிஸ்டம் ரியலைஸ் பண்ணுங்க. ஆர் இந்த வீடியோ அனுப்பி தந்ததோ அவர் கூட சேர்ந்து இருந்த இந்த சிஸ்டத்துக்கு சயின்ஸ் என்ன, பவர் என்ன ரியலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. பெரிய சக்சஸ்க்காக இந்த வாய்ப்பு நமக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.